ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் இந்திரஜித் நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஹெலிகாப்டர் அந்த வனத்தின் மீது பறக்க வனத்திற்குள் ஆங்காங்கே இடிந்து கிடக்கும் வீடுகளையும் ஒரு அரண்மனையையும் ஹெலிகாப்டரில் இருந்த இந்திரஜித், சந்திரலேகா, அரவிந்த் கண்டனர். அந்த அரண்மனையின் அருகில் அதிக அளவில் மரங்கள் இருக்கவில்லை. ஹெலிகாப்டர் அந்த இடத்தில் கீழே இறங்கி பறக்க அதிலிருந்து கயிறு ஏணி கீழே இறக்கப்பட்டது. முதலில் இந்திரஜித்து தான் ஏணி வழியாக இறங்கி கீழே குதித்தான். அதன் பிறகு சந்திரலேகா. அவள் குதிக்கும் போது இந்திரஜித் அவளை பத்திரமாக தன் கரத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டான். அரவிந்தும் இறங்கிய பிறகு ஹெலிகாப்டர் திரும்பி சென்றது. அவர்களது அப்பா ஒரு 50 வேலை ஆட்களோடு அரண்மனையின் முன்னால் நிற்கிறார். அப்பா, இந்த இடத்தை உங்க தாத்தா வாங்கினதா நீங்க சொன்னீங்கல்ல? அரவிந்த் கேட்டான். ஆமாப்பா, என்னுடைய தாத்தா தான் இந்த இடத்த வாங்கினாரு. ஆனா இந்த இடத்தை இன்னொருத்தர் உரிமை கொண்டாட தாத்தா கேஸ் போட்டாரு. இப்ப இந்த இடம் நமக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு வந்ததுமே இதுக்குள்ள ஒரு அரண்மனை இருந்ததா என்னுடைய தாத்தா சொன்ன நினைவு வந்தது. அத பாக்கலான்னு வந்தேன். ஒரே காடா இருந்தது. வேலைக்கு ஆட்களை கூப்பிட சொல்லி என்னுடைய PA கிட்ட சொன்னேன். அவரும் இவங்களை கூட்டிட்டு வந்தாரு. காடை வெட்டி பாதையை உருவாக்கிட்டு வரும்போதுதான் அரண்மனை கண்ணுல பட்டது. வந்து பார்த்தா ரத்தினபுரம் அரண்மனைன்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்திரஜித் எதுவும் பேசவில்லை. இந்த இடத்தில் காலடி எடுத்து வைத்த உடனே அவன் இளவரசன் இந்திரஜித்தாக மாறியிருந்தான். அவன் முன்ஜென்ம நினைவுகள் அவன் மீது ஆதிக்கம் செலுத்தியது. அவன் கால்கள் அவனையும் அறியாமல் அரண்மனைக்குள் நுழைந்தது. அவன் பின்னால் அரவிந்தும் சந்திரலேகாவும் அப்பாவும் நடக்க ஆரம்பிக்க அரண்மனைக்குள் அடி எடுத்து வைத்ததும் அரவிந்த், சந்திரலேகா கூட இளவரசர் வீரவேந்தனாகவும் இளவரசி சந்திரலேகாவாகவும் மாறுவதை உணர்ந்தனர். அன்று கண்ட கனவின் தொடர்ச்சி அரவிந்த், சந்திரலேகா கண்முன் காட்சிகளாக அரங்கேறியது. இந்திரஜித் இறந்ததும் அவனது உடலை மிகவும் சிரமப்பட்டு தன் குதிரையில் ஏற்றிய சந்திரலேகா அதை போர்க்காளி கோயிலுக்கு கொண்டு வந்து அங்கிருந்த ஒரு குகைக்குள் மறைத்து வைத்தாள். நீங்கள் உயிரோடு இல்லை என்று ஒருவரும் அறிய வேண்டாம். மக்கள் மனதில் நீங்கள் எப்போதும் உயிரோடு தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் சோர்ந்துவிடக்கூடும். நீங்கள் இறந்த அந்த கணமே நானும் என் உயிரை துறந்திருப்பேன். ஆனால் என் வயிற்றில் உங்கள் உயிர் வளர்கிறது. அதை அழிக்க விரும்பவில்லை. நம்மையே நம்பி இருக்கும் நம் நாட்டு மக்களையும் அனாதிகளாக்க விரும்பவில்லை. கண்ணீரை துடை தெரிந்தவள் தங்கள் பின்னால் வந்த இந்திரஜித்தின் குதிரையின் கடிவாளத்தை அகற்றிவிட்டு அதை அங்கேயே விட்டுவிட்டு நாடு திரும்பினாள். இந்திரஜித்தின் உடலை குகைக்குள் மறைத்து வைத்ததாலோ என்னவோ குதிரை அந்த இடத்திலிருந்து திரும்பி வரவும் இல்லை. அரண்மனை திரும்பிய சந்திரலேகா அரசரிடமும் அரசியிடமும் இந்திரஜித் இறந்த செய்தியை கூறி தாங்கள் இப்போது ஆபத்தில் இருப்பதையும் கூறி என்ன செய்ய வேண்டும் என்று இந்திரஜித் முன்பே கூறியிருந்ததையும் அறிவித்துவிட்டு நாட்டு மக்களுக்கும் ஒரு ரகசிய செய்தியை அனுப்பி வைத்தாள். எதிரிகள் நம்மை சூழ தயாராகிறார்கள். நம் இளவரசர் நம் பாதுகாப்புக்காக நம் வீடுகளின் அடியில் கட்டி வைத்திருக்கும் சுரங்கங்களுக்குள் சென்று பதுங்கிக் கொள்ளுங்கள். இப்போது நாம் வீரத்தை அல்ல, விவேகத்தை தான் காட்ட வேண்டும். இளவரசர் எதிரிகளை அழிக்க புறப்பட்டு விட்டார். அவர் திரும்பி வரும் வரை இளவரசி சந்திரலேகாவான நான் அவர் இடத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பேன் என்ற செய்தி நொடி பொழுதில் நாடு முழுவதும் பரவியது. மக்கள் தங்கள் உடைமைகளோடு சுரங்கத்துக்குள் தஞ்சம் புகுந்தனர். இந்திரஜித்தை வீரவேந்தன் கொன்றுவிட்டான் என்ற செய்தி பிரதாபச்சந்திரனின் செவியை எட்டியதும் தயாராக இருந்தவன் தன் உறவு நாடுகள், நட்பு நாடுகளோடு இணைந்து ரத்தினபுரத்தை நோக்கி படையெடுத்து வந்தான். தவறு செய்து விட்டோம் என்று புரிந்து கொண்ட வீரவேந்தன் சந்திரலேகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஓடோடி வந்தான். ஆனால் அதற்குள் ரத்தினபுரத்தை எதிரிகள் சூழ்ந்திருந்தனர். தன்னந்தனியாக வந்த வீரவேந்தன் அவர்களை எதிர்த்து நிற்பது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொண்டு சந்திரலேகாவையும் இந்திரஜித்தின் தாய் தந்தையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்த்து பதுங்கி அரண்மனைக்குள் நுழைந்தான். ஆனால் அரண்மனை வெறிச்சோடி கிடக்கிறது. நாட்டிற்குள் புகுந்த எதிரிகளும் வெறிச்சோடி கிடக்கும் ரத்தினபுரத்தை கண்டு திகைத்தனர். மக்கள் எங்கு சென்று விட்டார்கள்? படையெடுத்து வரும் செய்தி அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? சரி, நாட்டையாவது சூறையாடி விட்டு திரும்புவோம் என்று எண்ணி அரண்மனைக்குள்ளும் வீடுகளின் உள்ளேயும் புகுந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளும் அரண்மனையிலும் வீடுகளிலும் இருக்கவில்லை. இந்திரஜித் தன் மரணத்தை முன்னால் கண்டு தன் மக்களுக்கு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி வைத்து விட்டுதான் மரணித்திருக்கிறான் என்பது அப்போதுதான் பிரதாபச்சந்திரனுக்கு புரிந்தது. அரண்மனைக்குள் நுழைந்த பிரதாபச்சந்திரனை கண்டு ஆத்திரமடைந்த வீரவேந்தன் தன்னந்தனியாக வந்திருப்பதை கூட பொருட்படுத்தாது, துரோகி,
நீ உயிருடன் இருக்கக்கூடாது என்று கத்தியபடியே வாளோடு அவனை நோக்கி பாய பிரதாபச்சந்திரனின் வீரர்கள் நால்புறம் இருந்தும் அவன் மீது அம்பெய்து அவனை வீழ்த்த, முட்டாள், யாரை தாக்க வருகிறாய் என்று கத்திய பிரதாபச்சந்திரன் உயிர் பிரியும் நிலையில் தரையில் வீழ்ந்து கிடக்கும் வீரவேந்தனை காலால் எட்டி உதைத்தான். தலையை உயர்த்தி பிரதாபச்சந்திரனை பார்த்த வீரவேந்தன், நீ இழைத்த துரோகத்திற்கு கடுமையான தண்டனையை இப்பிறவியிலேயே அனுபவிப்பாய் பிரதாபா என்று கூறிவிட்டுதான் மரணித்தான். இந்திரஜித்தின் திட்டம் என்ன? அவன் தன் மக்களை எங்கு பாதுகாப்பாக மறைய வைத்திருக்கிறான் என்று அறியாது மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி எங்கோ பாதுகாப்பாக பதுங்கி இருக்கிறார்கள் என்று நினைத்த பிரதாபச்சந்திரன் அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களை அழித்து விடலாம் என்று நினைத்து கோட்டை வாசலில் வீரர்களை காவலுக்கு வைத்தார். மக்கள் நாட்டிற்குள் வருவதை கண்டால் உடனே வந்து செய்தியை கூறுமாறு வீரர்களிடம் கூறிவிட்டு அரண்மனைக்குள் வந்து நிம்மதியாக உறங்கினான். படை வீரர்களும் கோட்டை வாசலில் வீரர்கள் காவலுக்கு நிற்கிறார்கள் அல்லவா, மக்கள் வந்தால் தங்களுக்கு செய்தி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக உறங்க, இரவோடு இரவாக சந்திரலேகா அரசர் வெற்றி கொண்டானின் தலைமையில் சுரங்கங்களில் இருந்து வெளிப்பட்ட வீரர்களும் மக்களும் சேர்ந்து பிரதாபச்சந்திரனையும் அவனது வீரர்களையும் தாக்க ஆரம்பிக்க, எதிர்பாராத தாக்குதலால் பிரதாபச்சந்திரனும் படையும் திக்குமுக்காடி போனது. அந்த தாக்குதலில் பிரதாபச்சந்திரனும் படை தளபதியும் ஒரு சில வீரர்களும் மட்டுமே உயிர் தப்பினர். பிரதாபச்சந்திரனின் தந்தையை சந்திரலேகாவும் அரசர் வெற்றி கொண்டானும் சேர்ந்து கை கால் என்று ஒவ்வொன்றையாக வெட்டி எறிந்த பிறகு தலையை கொய்தெறிந்தனர். அந்த காட்சியை கண்டு நடுங்கிய பிரதாபச்சந்திரன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓட, அவன் மரணம் வரை அவன் ஓடி ஒளிய வேண்டியதாகவே இருந்தது. இறுதியில் இந்திரஜித்தின் மகன் ஜெயேந்திர வேந்தனிடம் சிக்கினான் பிரதாபச்சந்திரன். அவனை மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்து கை கால் தலை ஒவ்வொன்றையும் துண்டித்துதான் கொலை செய்தான் ஜெயேந்திரவேந்தன். இந்திரஜித்தின் தந்தையின் மரணத்திற்கு பிறகு நாட்டை மிகவும் சிறப்பாக சந்திரலேகா ஆட்சி செய்தாள். மகன் ஜெயேந்திரவேந்தன் பெரியவனானதும் அவனுக்கு முடிசூட்டி வைத்தாள். அவனும் நாட்டை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தான். அதனால் பொற்களஞ்சியத்தை திறக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வரவில்லை. அதன் பிறகு வந்த அரசர்களில் சிலர் திறமையானவர்களாகவும் சிலர் வலிமையற்றவர்களாகவும் இருக்க, நாளடைவில் நாட்டை பறிகொடுத்து தலைமறைவான அரசர்களின் கதையும் ரத்தினபுரத்திற்கு சொந்தமானது. பிற்காலத்தில் பொற்களஞ்சியத்தை தேடி சில அரசர்கள் புறப்பட்டாலும் புரியாத மொழியில் எழுதப்பட்ட வரைபடம் அவர்களுக்கு துணை செய்யவில்லை. சிலையென நின்றிருந்த அரவிந்த் சந்திரலேகா தோளில் கை வைத்த இந்திரஜித், என்னாச்சு, 2 பேரும் கடந்த காலத்துக்குள்ள போயிட்டீங்களா என்று கேட்டான். அப்போதுதான் இருவரும் தங்கள் நிலைக்கு வந்தனர். ஆமா இந்திரஜித், நீ இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு கண் முன்னாடி காட்சியா ஓடிச்சு அரவிந்த் கூற, அதை என்னாலையும் உணர முடிஞ்சது. இது என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள் வாழ்ந்த நாடு. ஆனா இப்போ மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா மாறி இருக்கு. இத பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்படுது. இந்திரன், நீ உன்னுடைய நாட்டு மக்களுக்கு சுரங்கம் அமைச்சு கொடுத்திருந்தல்ல, அதுக்குள்ள இப்பவும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ? அரவிந்த் தன் சந்தேகத்தை கூற, அதுக்கு வாய்ப்பு கம்மிதான். ஆனாலும் தங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கேட்டு யாராவதெல்லாம் அந்த இடத்துல வந்து இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஏனானாலும் நாம சுரங்கத்துக்குள்ள போய் பார்க்கலாமா? இந்திரஜித் கேட்க, கண்டிப்பா. அப்படி யாராவது அங்க வாழ்ந்துட்டு இருந்தா உன்னுடைய நாட்டு மக்களை பார்த்த சந்தோஷமும் உனக்கு இருக்கு இல்லையா? அரவிந்த் கூற, ஆம் என்று தலையசைத்த இந்திரஜித் சுரங்கத்திற்கு செல்லும் வழியை நோக்கி நடந்தான். இன்றும் இப்போதும் இந்த அரண்மனையில் வாழ்பவன் போல் அவ்வளவு லாவகமாக அவன் ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி செல்ல அவனது அப்பாவுக்கு வியப்பு தாழவில்லை. அவரை தவிர இந்திரஜித், அரவிந்த், சந்திரலேகா மூவரிலும் பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கண்டார். அவர்களது நடையில் கூட என்ன ஒரு கம்பீரம்! இதைத்தான் ராஜநடை என்பார்களோ? வியப்போடும் பெருமிதத்தோடும் தன் 2 மகன்களையும் மாறி மாறி பார்த்தபடியே அவர்கள் பின்னால் நடந்தார். பூஜை அறைக்குள் இந்திரஜித் நுழைய சாமி சிலைகள் அனைத்தும் எந்த சேதமும் இல்லாமல் அப்படியே இருப்பதை கண்டு வியந்தான். பெரிய சிவபெருமானின் சிலைக்கு பின்னால் தான் சுரங்கத்திற்கு செல்லும் பாதையை உருவாக்கி இருக்கிறான். சிலையின் பின்னால் வந்தவன் அந்த பெரிய தூணை பிடித்து மெதுவாக நகர்த்த, அதோ சுரங்கத்திற்கு செல்லும் பாதை தெரிகிறது. அது வழியாக 4 உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். இருள் சூழ்ந்திருந்ததால் செல்போன் ஒளி அவர்களுக்கு வழிகாட்டியது. சிறிது தூரம் நடந்த போது சிறு சிறு அறைகள் தென்பட ஆரம்பித்தன. அவை யாரும் பயன்படுத்தாத நிலையில் சிலந்தி வலைகளால் மூடப்பட்டிருந்தது.
அந்த பாதை முடிவடையும் இடத்தில் வெளியே செல்லும் ஒரு பாதை இருக்கிறது. அது வழியாக வெளியே வந்தவர்களுக்கு வியப்பு. அவர்கள் மீண்டும் பூஜை அறையில் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வழியாக சென்றார்களோ அந்த வழியாக தான் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். சுரங்கத்திற்குள் யாரும் இல்லை. ஏமாற்றத்தோடு தூணை நகர்த்தி வைத்துவிட்டு அரண்மனையிலிருந்து வெளியே வந்தவர்கள் பாழடைந்து கிடக்கும் வீடுகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். ஒரு வீட்டிற்குள் ஏதோ சத்தம் கேட்க முழுமையாக சேதமடையாத அந்த வீட்டிற்குள் 4 சென்றனர். உள்ளே ஒரு வயதான பெரியவர் ஒரு இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருப்பதை கண்டு, ஐயா, நீங்க யாரு என்று கேட்டான் இந்திரஜித். தன் மூக்கு கண்ணாடியை கையால் துழாவி எடுத்தபடியே, நான் தான் இந்த வீட்டோட சொந்தக்காரன், நீங்க யாரு என்று அந்த முதியவர் கேட்க, இந்த இடத்தை நாங்க வாங்கி இருக்கோம் என்றார் இந்திரஜித்தின் அப்பா. ஓ, அப்படியா? தனியாவா இருக்கீங்க என்று கேட்டான் அரவிந்த். ஆமா, இப்ப தனியாதான் இருக்க. என்னுடைய பிள்ளைங்க எப்பவாவது வந்து என்ன பார்த்துட்டு போவாங்க. அவங்க கூட போக சொல்லி எப்பவும் கூப்பிடுவாங்க. ஆனா ஏன்னு தெரியல, எங்க இளவரசர் இந்திரஜித் திரும்பவும் பிறவி எடுத்து வருவார்னு எங்க முன்னோர்கள் சொன்னது கண்டிப்பா என்னுடைய இந்த காலகட்டத்துல நிறைவேறும்னு என் மனசு சொல்லுது. அவரை பார்த்துட்டு தான் என்னுடைய கண்ணு மூடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இங்கேயே இருக்கேன் என்றவர் மூக்கு கண்ணாடியை தன் துண்டில் துடைத்த பின் அணிந்து கொண்டார். இந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? அரவிந்த் கேட்க, அந்த ரகசியத்தை சொல்ல முடியாது என்றவர் ஒவ்வொருவரையாக பார்த்தபடியே இந்திரஜித்தை எட்டினார். அவனை கண்டதும் அவர் விழிகள் அப்படியே அவனில் நிலைத்தது. அடுத்த நொடி அவர் விழிகளில் ஒரு பிரகாசம். இளவரசர் இந்திரஜித், இளவரசர் இந்திரஜித், நீங்க திரும்பவும் பிறவி எடுத்து வந்திருக்கீங்க. இளவரசர் வாழ்க, இளவரசர் வாழ்க என்று தன்னால் முடிந்த அளவு உறக்க முழக்கமிட்டார். அதை கேட்டு அனைவரின் விழிகளும் நிறைந்து விட்டது. அந்த முதியவரை ஆறு தழுவி கொண்டான் இந்திரஜித். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.